அங்கே ஒரு தாத்தா பாருங்கள் உட்காந்துட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் சாப்பிட்டீங்கன்னு. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லையா? சாப்பாடு கொடுக்குறேன். ஆ என்னங்க அது வேர்க்கடலையா? சாப்பாடு சாப்பிட வேர்க்கடலை சாப்பிட்டுருக்கீங்க. பிரிஞ்சி சாதம். சாப்பிடுவீங்களே? ஆ இது ஒயிட் ரைஸா? ஒயிட் ரைஸு அதான் நான் பிரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒயிட் ரைஸ் வேணுமா? ஆ அப்போ அது என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்ட்டா? வராங்களா ஒயிட் ரைஸு? சரி நான் பார்க்குறேன், இங்கே கடையில் இருக்கோம்ல. ஆ சாப்பாடு கேட்டிங்களே. சரி போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு இருக்குது இதில், சாப்பிடுங்க. இன்னும் சாப்பிடலையா நீங்கள்? தக்காளி சாதம் அது. இங்கே தான் இருப்பீங்களா ஐயா? ஐயா இந்த இடத்துல தான் இருப்பீங்க ஐயா? ஐயா எதுவும் சொல்ல மாட்டாரு, அவ்வளோ பசி போல் அவருக்கு. எனக்கு கிட்ட நின்று தான் கேட்டுட்ருக்கேன், அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். தாத்தா வரேன் தாத்தா. சரி ஓகேங்க, அவர் வந்து எவ்வளோ பசியில் இருக்காருங்கிறது இதன் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது. சரி அவர் வந்து ஃபஸ்ட்டு நிம்மதியாக சாப்பிட்டோம். சரி யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்போ காசு கொடுக்கலனா கூட நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் சாப்பிடாமல் இவ்வளோ நேரம் யாராவது கொடுப்பாங்களா சாப்பாடு அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ கொடுத்த உடனே வந்து எவ்வளோ ஏக்கமாக எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுருக்காருன்னு பாருங்கள். அப்படி சாப்பிட்டீங்களா? என்ன அது பிஸ்கெட்டா? காலையிலேருந்து சாப்பாடு சாப்பிடல. காலைல தோசை மட்டும். தண்ணி போட்டு போயிட்டு தான் சாப்பிட்ணும். ஆமாம் ஆமாம். அதை சாப்பிட்றேன். வச்சுக்கோங்க. இங்கே தான் இருப்பீங்களா நீங்கள்? சரி பார்த்துங்க. எங்கேருந்து வரீங்க பாட்டி நீங்கள்? வீடு இருக்கு. தண்ணி நகர் விட்டாங்க. பெரியவா தண்ணி நகர் தாண்டி செம்மந்தி கடல் ஓடுதுன்னா அப்படியா? அப்பா யாரும் பார்த்துக்கலையா அவங்கள? அதான் இங்கே உட்காந்துருக்கீங்களா? அதான் கேட்குறேன். இப்போ தான் வந்தீங்க? தூங்குறதெல்லாம் இங்கே தான் நைட்லலாம்? சரி சரி நான் போகிறேன். நீங்கள் பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க, சாப்பிடுங்க. நான் இந்த சைடு வந்தேன்னா உங்களை பார்க்குறேன். போயிட்டு வா. சரி சரி. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிட
₹5 கொடுத்து நான் அப்படியே போடுவேன். 10 ரூபா கொடுத்தா சாப்பாடு கூட வாங்கிட்டு சாப்பாடு இருக்கு அப்போ. ம். ₹5 ஒரு ₹10 ஏன் அது கூட கொடுக்கலையாங்க? இப்போ கேட்டுன்னு இருந்தீங்க டிராஃபிக்கில். ஆ அப்படியே போடுவேன் ஆட்டோவில். ஆ பஸ் கிடையாது. இப்படிலாம் நிறைய பஸ் இப்படி பஸ் அங்க இப்படி போவாது. போகாது. அங்க அங்க உங்க நிக்க மாட்டாங்க. நிற்க மாட்டாங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கு? பூக்கடை போனா போலாம். வீடு எங்கே இருக்கு உங்களுக்கு? சத்தியாதா இருக்கு. சத்யா நகர். அங்கே தான் போனீங்க இப்போ நீங்கள்? ஆ ₹20 கொடுத்துட்டா பண்ணி விட்டுருவாங்க. ஆ அதுதான் ஒரு ₹10 நீங்க அதுக்கு ம். யாராவது கூப்பிட்டு வர சொல்ல வேண்டியதானே? யாராவது கூப்பிட்டு வர சொல்ல வேண்டியதானே? வரையம்மா ஆ என்ன வச்சுருங்க. ஆ போதும். சரி. சாப்பாடு வேணாம்ல? சாப்பாடு எடுத்துட்டு போறோம். ஆ சரி பார்த்து போங்க. ம் சரி பார்த்து போங்க பாட்டி. ஓட் ஆச்சு. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு கொடுக்கவா? ஆ சாப்பாடு கொடுக்கவா? பைசாவா? இல்லை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டீங்களா? ஆ 20 20 ம் வாங்குறாங்களா இங்கே? ஆ ஹிந்தி है क्या?